ஓடின்னு இருக்கும் போது எவ்வளவு செலவு பண்ணி எங்க தலை தம்பிங்க எல்லாம் பேனர் மேல கட்டியிருக்காங்க. அதை போய் படம் ஓடிட்டு இருக்கும் போதே பேனர் கட்டிடுறாங்க. இது தப்பா தப்பு இல்லையா? அப்புறம் இப்போ இல்ல எங்களுக்கு மட்டும் ஏன் உள்ள வந்து நாங்கன்னா கஞ்சா விக்கிறோமா இல்ல அப்படின்னு விக்கிறோமா? தியேட்டருக்குள்ள வந்து ஏன் அவ்வளவு போலீஸ் உள்ள வருங்க? வரலாற்றுல ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷனோட ஒரு படம் பாக்குறாங்க. நம்ம தலை படமா மட்டும் தான் இருக்கு. வேற யாருக்குமே இது மாதிரி வராது. இவர் ரீ ரிலீஸுக்கு ஒரு போலீஸ் இவ்வளவு ப்ரொடெக்ஷனோட வந்து ஒரு பாட்டுக்குங்க திக்கிச்சிமை பாட்டுக்கு தியேட்டரை கொளுத்திடுவாங்கன்ற ஒரு பயத்துல உள்ள போலீஸ் ப்ரொடெக்ஷனோட ஒரு படம் பாக்குறாங்கன்னா வரலாற்றுல அது நம்ம மட்டும் தான், வேற யாருமே கிடையாது. உள்ள வந்து என்ன பண்றாங்க, படத்தை நிறுத்திட்டு அலௌன்ஸ் பண்றாங்க. அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும். ஏயா நாங்கன்னா கஞ்சாவுக்கு வந்து பீச்சுக்கு வந்துக்கிறோம், நாங்க என்ஜாய் பண்ண தியேட்டருக்கு வந்துக்கிறோம். எங்களையா நீங்க இப்படி சத்தாய்க்கிறீங்க, ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க. நீங்க எப்படி எங்களை அடக்கி உடைக்கினாலும் நாங்கெல்லாம் காட்டு மரம் விருச்சிகமா எழுந்துதான் வருமே தவிர ஓடிட மாட்டோம், ஒடுங்கிட மாட்டோம். நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா நாங்க தியேட்டரே ஒதுக்கிடுவோம். பாட்டு இன்னொரு வாட்டி போட்டதே இல்ல. பொதுவா ஒரு விஜய் படத்துக்கு மட்டும் அந்த மாதிரி இரண்டாவது வாட்டி பாட்டு போடுவாப்ல, அதிசயமா தியேட்டர்காரங்களே ஓரவஞ்சனம் பண்றாங்க. இதுல ஒரு பாட்டு இருக்கு பாத்தீங்களா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் இமயமலையில் ஏன் கோடி பிறந்தா உனக்கு என்னன்னு கேட்டாரு பாத்தீங்களா. அப்பவே அவருக்கு பெரிய அப்பெல்லாம் வச்சாங்க, பெரிய பெரிய விஷயம் எல்லாம் பண்ணாங்க. எல்லாரும் எப்படி எப்படியே தட்டிக்கிட்டு அப்பாஸ் கதி மாதிரி நம்ம தலை ஆயிடுவார்னு நினைச்சாங்க. ஆனா எங்க தலை எல்லாத்துக்கும் ஆப்படிக்கிறவருன்னு அவங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் மீண்டு கீண்டு ஏறி வந்துட்டாரு. அதை வந்து சிலருக்கு உறுத்தல், என்னடா இவனை அப்படி கவுக்கணும். ஏன்னா எங்க தலை யாருடைய அவங்க அம்மா இல்லை அவங்க அப்பா இல்லை யாருமே சினிஃபீல்டு இல்லை. அவர் தானாவே வந்தாரு. யாரை நம்பி வந்தார்? ஃபர்ஸ்ட் ஒரு சில படங்களை நம்பி அந்த தயாரிப்பாளர் நம்பி, அதுக்கப்புறம் நாங்கள் அவர் அப்படியே பிடிச்சி மேலே தூக்கி விட்டோம். ஆனால் நாங்கள் விட்டுடணுன்றதுக்காக நிறைய சதி பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் விடவே முடியாது. தலை எங்களுக்கு தலை தான். எங்கள் தலை வந்து வேட்டி சத்துக்கும் மாசா இருப்பார், ஒரு கோட்டு சத்துக்கும். ஏன்னா பில்லா ஸ்டைல் அவரு என்ன மாசா வரா தெரியுமா? பார்க்கும் போது 1000 கண்ணு வேணும். இப்போ நாங்கள் தலை படம் பார்த்தா எங்கள் குடும்பத்தை யோசிப்போம். அதுதான் எங்களுக்கு தலை ரசிகர் நாமாட்டில் எல்லாருடைய மைண்ட் செட். ஆனால் மற்றவங்க அப்படி இல்லை. இப்போ அந்த வட்டத்திட்டு போய் இந்த ஏரியாவுக்கு மாமூல் வாங்கினுவா, இந்த துண்டெல்லாம் ரெடி பண்ணி இந்த நோட்டீஸ்லாம் ரெடி பண்ணி இங்கே கம்பம் கட்டி இங்கே கொடி கட்டி அந்த வேலைலாம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் தலை ரசிகர் படம் பார்த்தோமா, பஸ் ஏறணுமா, என்ஜாய். இப்போ இந்த படம் பார்க்க எங்கே வந்துக்கிறேன், வேலூர்லேருந்து வந்திருக்கேன். எதுக்கம்மா அவர் மேலே இருக்கிற ஒரு அன்பு. 1 மணி ஷோ கூட வந்துட்டு பாதுகாப்பாக 4 மணி பஸ் ஏறி போகிறேன். ஏன்னா என் தலை தம்பிங்க நான் அவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துக்காங்க தான் என் வீட்டில் அனுப்புகிறேன். அந்த 3 பேர் ரொம்ப பேசுகிறாங்க, அவங்க கொஞ்சம் அடிக்க வைங்க. 21 வருஷத்துக்கு முன்னே ரிலீஸ் ஆன படத்தை பார்த்து செம்ம என்ஜாயாக செம்ம துள்ளி குச்சி வரும். ஆனால் தலை ரசிகர் மன்ற கலைச்சது தான் நான் இன்னமும் விரும்புகிறேன். என் குடும்பமும் அவரை இன்னும் விரும்புறது தான். இந்த படம் வந்து அந்த கெட்டப் இப்படி தூக்கி நிற்கிறாரு பார்த்தீங்களா, அப்போல்லாம் ஆட்டோவில் வந்து எழுதுவாங்க. இந்த படம் இந்த சீன் வந்த பின்னாடி, இந்த ஸ்டில் வந்த பின்னாடி எல்லா ஆட்டோலையும் இப்படி தூக்கி வச்சு அந்த கெத்து அந்த செயின் எல்லாம் கொஞ்சம் 2-3 நாள் பார்த்தா எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் ஷர்ட்டு, எல்லாம் கழுத்து நிறைய செயின் மோதிரம் இப்படின்றானுங்க. என்னடா அட்டகாசம் அது வந்து அப்போ இருந்தது. நாங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணோம்.